உடன்பிறப்பே, இலக்கு வைப்போமா? கவலைப்படாதீங்க. நான் துரோணாச்சாரி மாதிரி கட்டவரில் கேட்க மாட்டேன். நாம் எல்லாம் ஒரே படகுல சவாரி பண்ணுற பயணிகள். அதனால் நாம் செய்ய வேண்டிய பணிகளை எளிமையான முறையில் கொஞ்சம் பிரிச்சுப்போம். அதாவது அமைப்பு சார்ந்து பணிபுரிவது, இது எப்படி சொல்லலாம்னு சொன்னால், ஊழியர், உறுப்பினர், அது நீங்கள் அது இயக்கத்தினுடைய மொழி வேறு மொழியாக இருக்கும். நான் இதில் புரியறதுக்காக பொதுவான ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறேன். அமைப்பு சார்ந்து நாம் கீழ்ப்படிந்து பயணிக்கும் போது, செயல்புரியும் போது, பணிபுரியும் போது, ஊழியர், உறுப்பினர் இந்த அந்தஸ்துகளில் நாம் பணிபுரிய வேண்டியது இருக்கும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு, நீங்கள் ஃப்ரீலான்சர் மாதிரி அமைப்பு சாராமல் பணிபுரியலாம். இது கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக நம்ம செயல்பட முடியும். யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. தேர்வு செய்கிறது நம்ம விருப்பம்தான். நமக்கு கிடைக்கிற வசதி வாய்ப்புகள் இதை வச்சு நாம் பணி செய்ய வேண்டியது தான். முதல் இலக்கு நமது வீடு தான். நம்மளுடைய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்திருக்கிற நம்முடைய வீடு, நம்முடைய இணையர், நம்ம சகோதர சகோதரிங்க, நம்ம குழந்தைங்க, நம்ம பேரன் பேத்திங்க, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறந்து இருக்கிற சாம்ராஜ்யத்தில் நாம் இலக்கு வச்சு முதல்ல வீட்டிலேருந்து நம்முடைய பணிகளை நாம் ஆரம்பிக்கலாமா? இல்லந்தோறும் கழகம், இல்லந்தோறும் திராவிடம், இதுக்கு ஏதாவது ஒரு பேர் நாம் வச்சுப்போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இலக்கு வீட்டுக்குள்ளே, இல்லத்தில் முதல் இலக்காக நாம் தீர்மானிக்கிறது நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேரன் பேத்திகள், குட்டி பாப்பாக்கள். இவங்க தான் விரும்பும் மனசோடு இருப்பாங்க. இவங்க மத்தியில் நாம் எளிதான முறையில் பணிபுரிய முடியும். அதனால் நாம் நம்முடைய முதல் இலக்காக குழந்தைகளை தேர்வு செய்திடலாம். ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த பணிக்கு பேர் இல்லந்தோறும் திராவிடம், இல்லந்தோறும் கழகம். ஏதாவது ஒரு அழகான ஒரு பேர் கருத்து செறிந்த பேர் நாம் வச்சுக்க வேண்டியது தான். இந்த மழலையர் அப்படி சொல்லும்போது, மழை பட்டாளம் குழந்தைங்க, இன்னும் கொஞ்சம் போனால் ஸ்கூல் காலேஜுன்னு போகும்போது மாணவர் பருவம் ஆகிடுது. பிறகு முடிக்கும் போது இளமை பருவம். இப்படியாக நம்முடைய திட்டத்தில் இந்த குழந்தைகள் பரிணாம வளர்ச்சி அடைகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை ஆரம்ப பாடசாலையிலேருந்து மேல்நிலை பள்ளிங்க, அப்புறம் கல்லூரிங்கன்னு சொல்லிட்டு இவங்க நுழைவாங்க. அந்த நுழைதலுக்கு ஏற்ப நம்முடைய பணிகளில் நம்ம செய்ய வேண்டியது வரும். குழந்தையோ மாணவரோ இளைஞரோ இவங்க யாராக இருந்தாலும் இவங்க மனதில் நம்முடைய கருத்துக்களை சரிவான முறையில், அழகான முறையில், எளிமையான முறையில் எடுத்து வைக்கிறது தான் நம்முடைய முதல் பணியாக இருக்க முடியும். இந்த பணியில் நாம் இந்த 2வது 3வது நிலைகளை விட்டுட்டு முதல் நிலையான குழந்தைகளை தேர்வு செய்வோம். எப்படி பணி புரியணும்னு சொல்லிட்டு நான் இரவு நாடினா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்திலேருந்து தான் இந்த பகிர்வு. இதில் எந்த விதமான அரசியல் இதம் கொண்டு நுழைக்க வேண்டாம். ஒரே லட்சியம், தமிழர்கள் மத்தியில், அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் யார் இந்த சமூகத்தினுடைய சிற்பிகளாக இருந்து செதுக்குறாங்களோ அவங்க உள்ளங்களில் நம்முடைய திராவிட சிந்தனைகளை நுழைக்கணும். இதுதான் இதனுடைய நோக்கம். அதனால் இதில் எந்த அரசியல் கருத்துக்களையும், அதை நான் சொல்ல வர அரசியல் கருத்துக்கள் என்பது கட்டுப்பாடுகளை கொண்டு திணிக்க வேண்டாம். அப்போ தான் எளிமையாக நம்ம செயல்பட முடியும். நாம் ஃப்ரீலான்ஸராக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது இயக்கத்துக்கு வெளியே கட்டுப்பாடுகளற்ற சுதந்திரமாக கிடைக்கிற நேரத்தை இந்த இயக்க வளர்ச்சிக்காக நாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆர்வம் உள்ளவங்க நீங்கள் என்னுடைய இணைஞ்சிக்கலாம். இந்த பணியில் என்னுடைய அனுபவங்களை தான் பகிர்றேன். என்னுடைய இன்னொரு பேர் மழலை பிரியன். நான் ஒரு 14 புத்தகங்கள் குழந்தைகளுக்காக எழுதியிருக்கிறேன். அதில் ஆன்மீக புத்தகங்கள், அறிவியல் புத்தகங்கள், மழலை கதைகள், சிறார் இலக்கியம், தினமணி, தினகரன், தீக்கதிர், சமரசம், மணிச்சுடர்,
இப்படியா வந்து என்னுடைய இந்த மழலை இலக்கியத்துடைய நடை வந்து இப்படி போயிருக்கு. களப்பணியிலையும் அனுபவம் இருக்கிறதுனால எளிமையான முறையில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இன்றைக்கி இது போதும். நம்முடைய இல்லந்தோறும் திராவிடம், இல்லந்தோறும் கழகம், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு நாம் இன்றைக்கி சஜஷன் சொல்லலாம் கமெண்ட்ஸில். இதில் வந்து இப்போ நம்முடைய முதல் இலக்கு குழந்தைங்கிட்ட எப்படி பணிபுரியுது. தயவுசெய்து நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் ஒதுக்கினா போதும். உங்கள் பிஸியான நேரத்தில் ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் குழந்தைங்களுக்காக எப்படி நம்ம ஒழுக்க பயிற்சிகளுக்காக, ஆன்மீக நெறிகளை போதிக்கிறதுக்காக, அதே மாதிரி தமிழ் இனம், அந்த இனத்துக்காக போராடியவர்கள், அதனுடைய பயணம் இது வரைக்கும் 2026 வரைக்குமான பயணம், இதெல்லாம் வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம். நாம் சொல்லாக்கட்டி வேறு யாருங்க சொல்ல முடியாது.